நம்ம மூட்டை மூட்டையை கட்டி போறது அந்த 4 கிலோ மூட்டையில எப்படி குடு முன்னேறும் 4 கிலோ மூட்டையில 2வது மூட்டை கட்டி போறாங்க. நீங்க கூட குடும்பம் நடத்துறீங்கம்மா. ஒரு 1/2 கிலோ மிளகாத்தூள் ஒரு 2 வருஷம் வரத்துல எங்கம்மா தாலியா இருக்கா? 1/4 கிலோ மிளகாத்தூள் 2 வருஷம் வரணும். மூக்கு பொடிய கொஞ்சம் கொஞ்சமா மூக்குல ஏற்ற நீ அடி மிளகாத்தூள் அள்ளி போடுறா. எப்படி அடிச்சா நாச்சு விடுக்க வயிறு எழுதிங்க. வயிறு டாக்டர் பார்க்கணும். டாக்டர் சொல்லிட்டான். என்ன சொன்னாரு? நான் எங்க மாமியார் கோயிக்கர்ல மருந்து போட்டுருந்தேன். எடுக்க முடியாதா? மயிறு மறைச்சு போச்சா. அது இங்க மொழிக்குது. ஒரே வார்த்தை சொல்லி என் பொண்டாடி பிள்ளைய கூட முடிச்சுட்டு வந்துடும் கூட நான். சத்தியமா காப்பாத்தியா? சத்தியமா காப்பாத்துறேன். உண்மை காப்பாத்தியா? சாமி சத்தியமா காப்பாத்துறேன். சத்தியமா நம்ம சத்தியமா காப்பாத்துறேன். டே பட்டி டே செல்லம் டே சேட்டி ஏண்டா ஒரு வேலையை காப்பாத்த முடியல என்னடா பண்ணுவேன்? என்ன பண்றது? 10 பேர் கூப்பிட்டு கூட வாய் தோணும். சொக்காடா பக்கம் என்ன பாக்குறதா? அக்கா இங்க வாக்கா. அப்ப ஆம்பளையா? பெடிக்கிற ஆம்பளையா? இல்ல பொம்பளை. ஆம்பளை சொல்றியா? சரி இருந்தாலும் இருக்கட்டும். தேசமே வந்த யார்? பேர் என்ன? இந்த நாடு என்ன? என்னோட விளக்கம் தெரியாது. தெரியும். சொல்ல விட்ட தெரியாது. பொறுப்பட
விட்டால் தெரியாது. தெரியாது. ஆமா. காசினி வார்க்கலைக்கு பாசில வந்தன ரூபி. என் பேரே கற்பனி 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 மாது. கற்பனி மாது. என்னம்மா பேரு? கருப்பு பண்ணி. அவ்வளோ கலராகிறாங்க கருப்பு பண்ணியான்னு சொல்றியா? டேய் போடா போட்டா. என் பேரே கற்பனி மாது. சமா சர்வீன பேரு கற்பனி. என் நாடு என்ன? என்ன நாடு? என் நாடு மகுத தேசம். மகுத தேசம் ஆண்டவருக்குரிய மரகத மன்னனுக்கு வாக்கப்பட்டவள். என் பேரு கற்பனி மாது. சபாஷ்மா சபாஷ்மா. என் தங்கை இருக்கிறார் பொற்பனி மாது. இருவரும் சேர்ந்து ஒருவரை மலையிட்டு சீரு சிறுபட வாழ்ந்து வருகின்றோம். எந்த ஒரு பிரச்சனை இல்லையா? ஆமண்டா. ரெண்டு பேரும் அக்கா தங்கச்சி இல்ல நீங்க? ஆமண்டா. ஒத்தரே கல்யாணம் பண்ணி எந்த ஒரு பிரச்சனை இல்லையா? இல்ல. ஒற்றுமா இருக்குண்டா. அப்படித்தான் இருக்கணும். அப்படிதான் இருக்கணும். தந்தகி மார் உடனே கூடி தந்தகி மார் உடனே கூடி என்னடா பண்ற? சொல்லுமா. என்ன பண்ண? என்ன ஊதல? ஏதோ ஒண்ணு ஆக சொல்லுங்க. சக்கியவருடன் கூடி கூடி சரசபு விளையாடி கொண்டு என் பேரை கற்பனை மாது. மகிழ்ச்சிமா மகிழ்ச்சிமா. அப்படியே இருந்தாலும் தெரிந்து கொண்டே ஆடை இருந்தாலும் ஆபரணம் இருந்தாலும் தங்கை இருந்தாலும் வைடூரம் இருந்தாலும் கூட அனத்த பொருட்கள் இருந்தாலும் எனக்கு ஒரு மலைக்கு ஒரு டாமா. ஆமா. குறையில்லாத மனுஷன் உலகத்துல எவனாவது இருக்கிறானா? குறையில்லாத மனுஷன் உலகத்துல ஒருவனும் கிடையாது. அப்படி குறையில்லாத மனுஷன் ஒருத்த உலகத்தில் இறந்தான்னு சொன்னா அவன் கடவுளை மதிக்க மாட்டான். அதனால கடவுளா பார்த்து ஏதாவது ஒரு குறை வச்சுதான் இருப்பான் மனிதனுக்கு. உனக்கு என்ன குறை? அண்ணே மாடா மாளிகை இருக்கிறது, கூடா கோபுரம் இருக்கிறது, தங்கைய ஆடை ஆபரணம் எல்லாம் இருக்கிறது. உனக்கு என்ன குறை பாப்பா? அண்ணே கடவுள் எத்தத்தை எங்க வைக்கணுமோ அங்க வச்சுக்கிறான். உனக்கு வேற என்ன வைக்கணும்? உனக்கு நான் எப்படி சொல்லணும்? வாயில் தான் சொல்லணும். வேற எங்கன்னா சொல்றது இருந்தா கூட சொல்லுங்க, ஒண்ணும் பிரச்சனை இல்லை. அண்ணே எனக்கு பிள்ளை செல்வமே கிடையாது அண்ணே. உனக்கு புள்ள இல்லையா? எனக்கு பிள்ளை இல்லையா? என்னடா பண்ற? அண்ணே எனக்கு பிள்ளை இல்லடா என் கூட பேதானா.